இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்றதுக்காகவே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல நம்மளோட ஓட்டர் ஐடியை அந்த நியூ அப்ளிகேஷன் மூலமா எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது, அந்த அப்ளிகேஷனோட நேம் என்ன, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இபிக் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து கண்டிப்பா வேணும். அது இருந்தா தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண முடியும். பட் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் லிங்க் ஆயிருந்ததுனாலே போதும், இபிக் நம்பர் இல்லாமயே நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அது மூலமா வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ எப்படி நம்மளோட ஓட்டர் ஐடி நியூ ஓட்டர் ஐடியை ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமா ஜஸ்ட் 2 நிமிஷத்துல நீங்க வந்துட்டு உங்களோட ஓட்டர் ஐடியை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை உங்களோட வாட்ஸ்அப்புக்கும் வந்து பிடிஎஃபா வந்து ஷேர் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட்டும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஓட்டர் ஐடி நான் வந்து எப்படி டவுன்லோட் பண்ண அப்படிங்கிறத இப்போ லைவா காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்றதுக்காகவே லான்ச் பண்ணியிருக்கிற அந்த புது அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி நெட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் தான். இது வந்து இப்போ நியூவா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் மூலமா நம்ம வந்து ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல கரெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து டவுன்லோடு, அதுக்கப்புறம் நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே இதுல வந்து செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி நீங்க வந்து புதுசா அப்ளை பண்ணனாலும் சரி, அதே மாதிரி ஆல்ரெடி அப்ளை பண்ணிருந்தீங்க, கரெக்ஷன் ஏதாவது அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அதை வந்து ட்ராக் பண்றதா இருந்தாலும் சரி, உங்களோட ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்றதா இருந்தாலும் சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் இ ஓட்டர் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டவுன்லோட் வந்து பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு டவுன்லோட் ஆப்ஷனை வந்து நான் டைரக்டாவே கிளிக் பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமா உங்களோட ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணணும்னா நீங்க வந்து உங்களோட மொபைல் நம்பரை உங்களோட ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ணிருக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி வந்து லிங்க் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு இபிக் நம்பர் வந்து தேவையே கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ணிருக்கிற மொபைல் நம்பரை இங்க வந்து என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. நீங்க வந்து இது வரைக்கும் லிங்க் பண்ணல, நியூ யூசரா இருந்தீங்கன்னா நியூ யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி லாகின் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஓடிபி என்டர் பண்ணி லாகின் கொடுத்துட்டேன். லாகின் கொடுத்ததுமே ஆட்டோமேட்டிக்கா என்னோட இபிக் நம்பர் இங்க வந்து ஃபெச் ஆகி வந்து ஷோ ஆயிருச்சு. இதுல நான் என்னோட இபிக் நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி நம்பரை வந்து என்டர் பண்ணல, இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா தான் ஃபெச் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டை மட்டும் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபெச் டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஓட்டர் ஐடி டீடைல் எல்லாமே ஃபெச் ஆகி இங்க வந்து வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை மட்டும் நான் இப்போ கிளிக் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொசீட் கொடுத்ததுமே அடுத்தது உங்களோட மொபைல் நம்பருக்கு மறுபடியும் ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ நம்மளோட ஓடிபியை வந்து என்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்து இங்க வந்து ஷோ ஆயிருச்சு பாருங்க. ஸோ இந்த ஓட்டர் ஐடியை நீங்க வந்து உங்களோட வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்றதுக்கு இதுல ஒரு ஷேர் ஐகான் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணதுமே இதுல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல டவுன்லோட் ஆயிரும். இதே வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணனா இதுல வாட்ஸ்அப் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல வரும். இதை வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து ஸோ அந்த ஓட்டர் ஐடி போட்டோஸை மட்டும் நீங்க கிராப் பண்ணி நீங்க லேமினேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரிஜினல் ஓட்டர் ஐடி மாதிரியே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியூ அப்ளிகேஷன் மூலமா நம்மளோட ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் லிங்க் ஆயிருந்ததுன்னா போதும், உங்களோட இபிக் நம்பர் இல்லாமையே உங்களோட ஓட்டர் ஐடியை ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல நீங்க டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.